பார்க்க போற படத்தோட பேரு அந்தகன். அதுதான் படத்தோட பேரு. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த், சிம்ரன், ஊர்வசி, அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபு, அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பிரசாந்தும் அப்புறமா சிம்ரன் வந்து நம்ம நிறைய படத்துல பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல அவங்க ரெண்டு பேர் ஜோடியா இல்லாட்டியும் கதை ரொம்ப நல்லாவே இருக்கு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தோட்டக்காரர் தான் இருக்காரு. அந்த தோட்டம் வந்து என்ன தோட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டைகோஸ் தோட்டமா தான் இருக்கு. அந்த முட்டைகோஸ் ஃபுல்லா வந்துட்டு ஒரு முயல் வந்துட்டு நாசமாக்குது. அதாவது அது சாப்பிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி வீணாக்கும்ல. அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்காரருக்கும் வந்து அந்த முயலை சுடுற அளவுக்கு அதாவது முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் ஓடாது துரத்தி துரத்தி சுட போயிட்டே இருக்காரு. அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்காங்க. இவர் விடுற மாதிரி இன்னைக்கு எப்படியாவது ஒன்று சுட்டே தீரும் அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட கண்ணை வச்சு கரெக்டா ஏம் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அவர் சுட்டு அந்த குண்டும் கரெக்டா அந்த கிட்ட அந்த முயல் கிட்ட போகுது. ஆனா அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. அதோட இப்ப ஸ்டார்டிங்ல வந்து பிரசாந்த் இருக்காரு. ஹீரோ நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த படத்துல வந்து பியானோ வாசிக்கிறவரா தான் இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவரா இருக்காரு. பார்வை இல்லாதவரா இருக்காரு. ஹீரோக்கு கண்ணு தெரியல. அவர் பாட்டுக்கு வாசிச்சிட்டு இருக்காரு. வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பூனை ஒன்று வளர்க்கறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியானோ வாசிக்கிறாரு. அது மேலே வந்து அது பாட்டுக்கு படுத்துட்டு அதை அவர் பாத்துட்டு இருக்கு. இவர் வாசிக்க வரைக்கும் வாசிச்சுட்டு அவருக்கு தெரியற அளவுக்கு வாட்ச் கட்டிருக்காரு. கண்ணு தெரியாதவங்க ஒரு வாட்ச் கட்டுறாங்க. அந்த மாதிரி வாட்ச் கட்டி அதை தொட்டு பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. அப்ப அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு 10 ரூபாய் வந்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அந்த 10 ரூபாய் வந்து இந்த பையன் எடுத்துக்கிறான். அது வந்து அவங்க அம்மாக்கு தெரியல. அவங்க வந்து கேக்குறாங்க. அவங்க வந்து அந்த துணிலாம் துவச்சு கொடுப்பாங்க. அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு 10 ரூபாய் வச்சனே பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பையன் என்ன சொல்றான், ஏதாவது டப்பாக்குள்ள வச்சிருப்பாமா அப்படி இப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா தேடி தேடி பாக்குறாங்க. கடைசில என்ன பண்றானா பாக்கெட்ல இருந்து அந்த 10 ரூபாய் எடுத்து அவன் கால் கிட்டே போட்டுட்டு தெரியாதனமா எடுத்து இங்க பாரு இங்க விழுந்து கிடக்கு ஒரு சாதாரண ஒரு 10 ரூபாய் அதுக்காக என்ன சந்தேகப்படுறியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அம்மா கொடுத்துட்டு வெளியே வராரு. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மட்டும் இதை கேட்கல. இந்த 10 ரூபாய் வந்து இந்த பையன் எடுத்துக்குவான். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வரான். சரின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோ வரும்போது பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம தான் இருக்கு அவருக்கு அப்படின்றது இந்த பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. இவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வரும்போது ஒரு கயிறை கட்டி விட்டுறான். அது ஹீரோ வந்து தடுமாறி உள்ள பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றானா, என்ன சார் தடுமாறிட்டீங்களா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா, வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா ஆட்டோ வேணா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் சும்மா செய்ய மாட்டேன், 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே வந்து பேரம் பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்து அவர் கரெக்டா பிடிச்சாரு. பிடிச்சிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி கயிறு கட்டி விளையாடுனா உன் டவுசர்லயே இந்த கயிறு கட்டி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கொஞ்சம் அதட்டி அனுப்புறாரு. அதோட ஹீரோ வந்து அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நேரா எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போறாரு. கோவிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டு அங்கே வந்து அவர் உட்காராரு. சில பேர் அங்க வரவங்க எல்லாம் வந்து இவர் வந்து பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அவருக்கு வந்து காசு போடுறாங்க. அதை அவர் பெருசாவும் எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் எல்லாமே. ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு சத்தத்திலையும் அது அந்த சத்தம் எப்படி வருது அப்படின்றதும் அதை புதுசா கண்டுபிடிக்கிறதும் அதை நம்ம போட்டு பாக்குறது அந்த மாதிரி இதுல தான் அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா அவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த சென்டர்ல வந்து வேலை பார்க்கறாரு. அதாவது சொல்லி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு தான் போறாரு. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாசத்துக்குள்ள பேமெண்ட் இருக்கும்ல அதை வந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், இன்னும் 2 மாசத்துல வந்து லண்டன்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணணும், இன்னும் நான் வந்து சரியா பிராக்டிஸ் பண்ணல, அதனால இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம அவர் என்னோட 3வது நோட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல, அதுக்கு இன்னும் நிறைய வந்து நான் ஸ்டெப் எடுக்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால என்ன இனிமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அவரும் இவ்வளவு சொல்லி பார்க்கறாரு. ஒன்னும் வேலை நடக்கலன்னா அவர் பாட்டு கம்மியா இருக்காரு. இப்போ அடுத்து வந்து கார்த்திக் தான் காட்டுறாங்க. இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து நவரச நாயகன் கார்த்திகாவே தான் அந்த படத்துல ஒரு ஆக்டரா தான் அவரும் ஆக்டராவே ஆக்ட் பண்ணிருக்காரு. இங்க அவரோட வைஃபா வந்துட்டு சிம்ரன் தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா நண்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, சமைக்க சொல்றாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அதை சமைக்கிறாங்க. அதாவது இவங்க வைஃப் தான், அதாவது செகண்ட் வைஃப். இப்போ கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஒரு வைஃப் இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை பேரு சஞ்சனா. அந்த பிள்ளை கிட்ட தான் இப்போ கார்த்திக் வந்து வீடியோ கால் பேசுறாரு. இவங்கள்ட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து ஹாய் ஆண்டி பாய் ஆண்டி அந்த மாதிரி பேசுது. அப்படி போனை வச்சு முடிச்ச உடனே இப்போ இவங்க வந்து ஒட்ட கார்த்திக் என்ன கேட்கறாங்கன்னா, நம்ம கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன ஆண்டி தான் கூப்பிட்டு இருக்கு, அம்மானு கூப்பிடலாம், அட்லீஸ்ட் என் பேர் சொல்லியாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவங்க மூட் மாத்திரத்துக்காக கண்டிப்பா அடுத்த தடவை ஒரு அம்மானு கூப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க. அதோட பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வராங்க. ஹீரோயின் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து அவங்க வந்து இடிச்சு விட்டுறாரு, தெரியாம வந்து இடிச்சிட்டாரு. அவர் கண்டபடி திட்டிட்டு அவரை கண்டபடி திட்டிட்டு இவங்க வண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோவை இவங்க இடிச்சாங்க. ஹீரோக்கு கண்ணு தெரியல அப்படின்றது தெரிஞ்சவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி வாங்க காஃபி ஷாப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வந்துட்டு வராரு. அவங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, ஏதோ சின்ன வண்டி அப்படின்றதுனால பரவாயில்ல, இதே பெரிய வண்டியா இருந்தா என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்படி நடந்தது என்ன ஆயிருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த உலகம் வந்து இறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஆர்டிஸ்டா என்ன வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆர்டிஸ்ட்னா வந்து பியானோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ நீங்க நல்லா வாசிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அவரு சொல்றாரு. இப்ப ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பார் வச்சு இந்த பப் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க பியானோ கட்டிட்டு வாசிங்கன்னு சொல்லுவோம். அவர் சூப்பரா வாசிக்கிறாரு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பார்ட் டைமா வந்து வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி இப்ப என்ன ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவரை கூட்டு போயிட்டு அவரோட அபார்ட்மெண்ட் தங்கி இருக்காரு, அங்க கொண்டு போய் அவர் வந்து டிராப் பண்றாங்க. ஹீரோ வந்து வாங்கலாம் ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்து அங்க கிளம்பிடுறாங்க. இப்ப மாடிக்கு வந்து ஹீரோ வந்து வேகமா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட கண்ணுல இருந்து அந்த ஒயிட் கலர் லென்ஸ் இருக்குல, அதை கழட்டி வச்சுட்டு வேகமா ஜன்னல் கூடி போய் பாக்குறாரு. அதாவது ஹீரோயோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியுது, ஆனா கண்ணு தெரியாத மாதிரி அவர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுது. ஆனா எதுக்காக அவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அப்படின்றது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாம தான் இருக்கு. இந்த இதை வந்து இந்த குட்டி பையன் இருக்கால, அதாவது அந்த பணத்தை 10 ரூபாய் எடுத்து வச்சிட்டு பண்ணிட்டு அந்த பையன் வந்து பாத்தறனா உடனே அவர் எப்பவும் அந்த ஆக்ஷன் போடுவார், அதே மாதிரி ஆக்ஷன் போட்டு அவர் அங்க போயிடுறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கமாகுது. இப்ப மறுநாள் வந்து அந்த பப்ல அவர் வாசிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அதனால ஹீரோ வந்து கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோயின் வராங்க. இப்ப ஹீரோயின் ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒயிட் லென்ஸ் கழட்டி வச்சிட்டு நார்மலா இருக்க மாதிரி வராரு. அப்ப வந்துட்டு அவங்க வர வண்டியில வந்து காக்கா போன உடனே அந்த கண்ணாடி வந்து க்ளீன் பண்றதுக்காக ஹீரோயின் போகும்போது ஹீரோட கண்ணை வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு கண்ணு வந்து நல்லா நார்மலா தான் இருக்கு, அப்புறம் எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோ வந்து சமாளிக்கிறாரு. அதாவது டே அண்ட் நைட் வந்து அப்படியே மாறி எனக்கு இதா இருக்கும் மாதிரி சமாளிக்கிறாரு. ஹீரோயின் அது அப்ப அந்த டைம்ல நம்ம தான் செய்றாங்க. அதோட ரெண்டு பேரும் அந்த பப் இருக்குல்ல அங்க வந்துறாங்க. அதோட ஹீரோ வந்து பியானோ வாசிக்கிறாரு. வாசிக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அங்க கார்த்திக் இருக்காருல, அவரும் அங்க வந்திருக்காரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோ பார்த்து நீங்க வாசிக்கிறது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு வந்து நவரச நாயகன் கார்த்திக் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் அந்த கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம். உங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ரோகிராம் முடிஞ்சோன திரும்ப ஹீரோயின் வந்துட்டு அவர் தங்கிருக்க இடத்துல வந்து டிராப் பண்றாங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது இந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க அவங்களுக்காக தங்கறதுக்காக இந்த மாதிரி இடம் இருக்கு, மாசம் வாடகை கூட 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரி அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து ஹீரோயின் கூட இருக்கிறது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நரம்பு பாதிக்கப்பட்டதா வந்து கண் பார்வை இதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. சரி நான் அவங்களும் பாய் சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கூட போறது வரதெல்லாம் வந்து ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உடனே அவர் ஜாலியா துள்ளி குதிச்சு வந்துட்டு இருக்காரு. அவர் தான் கண்ணு தெரியுது கூட இன்னைக்கு கூட அவர் ஒயிட் லைன்ஸ் வந்து வைக்காம தான் போயிருக்காரு. சரி அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் போட்டு இந்த கண்ணாடி வந்து தவறி கீழ விழுந்துருது. உடனே அந்த கரெக்டா அந்த இடத்துல வந்து எடுத்து மாட்டிக்கிறாரு. இது வந்து அந்த குட்டி பையன் இருக்கான் அவன் வந்து பாத்தறான். அப்ப
அவனுக்கு ஒரு டவுட் வருது. இவருக்கு கண்ணு தெரியாது, எப்படி கரெக்ட்டா கீழ விழுந்த கண்ணாடி அங்க இருந்து எடுத்தாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இது ஒரு பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப டெய்லி வந்து ஹீரோ பிக்கப் பண்றது, டிராப் பண்றது அப்படின்றது இந்த படத்துல ஹீரோயின் செய்றாங்க. அத நம்ம நோட் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்களுக்குள்ள வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அது அப்படியே மொட்டு மலர்ந்து மலர்ந்து பூவாகி, அது வந்து என்ன சொல்றது, காயாகி கனியாகிற மாதிரி ஃபுல்லா தியேட்டர், பீச் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க போறாங்க. அப்ப வந்து அதாவது தியேட்டர் இருக்குல்ல, அங்க போயிருக்கும்போது ஹீரோயின் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எந்த தடுமாற்றம் இல்லாம கரெக்ட்டா அங்க கைய விட்டு பாப்கார்ன் எடுத்து சாப்பிடுறாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு இவ்ளோ கரெக்ட்டா எப்படி இந்த இருட்டுலயே இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவர் மேல ஒரு டவுட் வருது. அதனால வெளிய காட்டிக்காம இருக்காங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிம்ரன் இருக்காங்க. அவங்கள காட்டுறாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் அப்செட் ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, கார்த்திக் என்ன சொல்வாருன்னா, நீ நல்லா சமைப்பல, நீ சமை, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூட மாட்டாங்க. அப்ப அவங்க சிம்ரன் என்ன கேக்குறாங்கன்னா, ஜோடி 2க்கு வந்துட்டு ஏதாவது லோ பட்ஜெட் பார்க்க சொன்னேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, இதுக்கா லோ பட்ஜெட், நல்லாவே நல்ல பட்ஜெட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் சந்தோஷமா தான் வச்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ பார்த்துட்டு கார்த்திக் வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னா வந்துட்டு, நாளைக்கு வந்து எங்களோட ஆனிவர்சரி, அதனால நாளைக்கு என் வைஃப் வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணனும் இருக்கேன். நாளைக்கு வந்து 1 மணி போல எங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பியானோ வாசிக்க முடியுமா, அந்த ப்ரோகிராம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பப்ளையும் வாசிக்கிறார். அவருக்கு நிறையவே காசு கிடைக்குது. எப்படியாவது 2 மாசத்துல லண்டன் போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ கிட்ட வந்து கார்த்திக் என்ன செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அதாவது வீட்டு அட்ரஸும் கொடுத்துட்டு நாளைக்கு மறக்காம 1 மணிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ எங்க வீட்ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வைஃப் கிட்ட வந்து என்ன சொல்றாரு, நாளைக்கு வந்து பெங்களூர் போணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ அவங்களுக்கு சிம்ரன் வந்து கோவம் வருது. நாளைக்கு என்ன நாள், 2 பேரும் சேர்ந்து தான செலிப்ரேட் பண்ணனும். இப்போ போய் ஊருக்கு போறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே டென்ஷனே ஆக வேண்டியதில்ல. கரெக்ட்டான டைம்க்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அதே மாதிரி பப்ல வந்து வாசிச்சிட்டாரு. அவர் வந்து இப்போ டிராப் பண்றதுக்காக ஹீரோயின் வராங்க. அப்போ நல்ல பயங்கரமா மழை பெய்யுது. 2 பேரும் டோட்டலா ஃபுல்லா நனைஞ்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட வீடு தான் வந்து பக்கத்துல இருக்கு. உடனே வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடவும் ஹீரோயின் வந்துட்டு அங்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு போடுற அந்த மாஸ்க் இருக்குல்ல, தூங்கும்போது கண்ணுக்கு போடுற ஒரு மாஸ்க் வச்சிருப்போம்ல, அந்த மாஸ்க் இருக்கிறத பார்த்தா ஹீரோயின் வந்து டவுட்டா இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது வந்துட்டு கீழ் வீட்டு பையன் இருக்கான், அவன் எனக்கு ஒரு தடவை பர்த்டே வரும்போது கிஃப்ட்டா கொடுத்தான், எப்ப பார்த்தாலும் என்ன வந்து சீன்றதே அவனுக்கு வேலையா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அதை போட்டு அந்த மாஸ்க் போட்டு அப்படியே தெரியாம தட்டு தர மாதிரி நடக்கிறாங்க. அப்படியே நடக்கும்போது ஒரு இடத்துல உள்ள போறாங்க. ஹீரோ வந்து அவங்களை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ், அதுக்கப்புறம் அவங்க வந்து பெட் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதோட இப்ப மறுநாள் ஆயிடுது. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப மறுநாள் வந்து கார்த்திக் வர சொல்லிருக்காரு. அதனால வந்து அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பி அவர் கொடுத்த அட்ரஸ்க்கு கரெக்ட்டா வந்துறாரு. ரொம்ப நேரம் வந்து பெல் அடிச்சிட்டே இருக்காரு. யாருமே வந்து கதவு திறக்கிற மாதிரியே தெரியல. அவங்களும் வந்து அவரும் அங்க இருந்து போகாம அடிச்சிட்டே நிக்கிறாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து கதவு வந்து சிம்ரன் வந்து கதவு திறக்கறாங்க. என்ன விஷயம், யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாதிரி கார்த்திக் சார் தான் வர சொன்னாரு. இன்னைக்கு ஒரு ப்ரோகிராம் அப்படின்னு, என்ன ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரியாமே, அதாவது ஹாப்பி ஆனிவர்சரி அந்த மாதிரி விஷ் பண்ணிட்டு இந்த ப்ரோகிராம்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு, அவர் 1 மணிக்கு தான் வர சொன்னாரு. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். கரெக்ட்டா 1 மணிக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம். சரி சரி அப்படி அவர் வீட்ல இல்ல, அவர் பெங்களூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிம்ரன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்ல, என்ன அப்படி போறதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, என்ன வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவோம். சரி சரி உள்ள வாங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோன் வந்து பண்றாங்க. ஆனா ஃபோன் பண்ணாம இவருக்கு கண்ணு தெரியலன்றத அவங்க பார்த்தாங்கல, அதுல ஃபோன் பண்ற மாதிரி ஆக்ஷன் தான் பண்றாங்க. அதாவது எங்க இந்த மாதிரி ப்ரோகிராம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுருப்பேன், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டு சரி ஓகே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ற மாதிரி கட் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க டிராமா தான் பண்றாங்க. இவர் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் தான் கண்ணு தெரியல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இவர் உள்ள கூட்டு போனது, அவர் வந்தது, அவர் உள்ள கூட்டு சிம்ரன் உள்ள கூட்டு போனது எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல இருக்க அந்த பாட்டி இருக்காங்க, அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இத பார்த்தது மட்டும் இல்லாம பாட்டி என்ன பண்றாங்க, நான் வந்து பேங்க்குக்கு போயிருந்தேன், ஒரு கொரியர் வரும், எனக்கு கொரியர் பையன் வந்து கொரியர் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் கேக்குறாங்க. அவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அவர் வந்து சர்ப்ரைஸா உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அதனால தான் வந்து லைவா ப்ரோகிராம் பண்ணனும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படி, அதனால தான் என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கைத்தாங்கள உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்தோனே இப்ப வந்து சிம்ரன் வந்து என்ன கேக்குறாங்க, நீங்க பிறந்ததுல இருந்தே வந்து உங்களுக்கு பார்வை இல்லையா, இல்ல இடையில தான் பார்வை போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிறந்தப்ப இருந்தது கிரிக்கெட் விளையாடும்போது பால் வந்து தலையில பட்டுச்சு, அதுல தான் வந்து நரம்பு பாதிக்கப்பட்டு வந்து பார்வை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா விளையாடுங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்பதான் அவர் வந்து சரி ஓகே எனக்காக ஏதாவது ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப ஹீரோ வந்துட்டு பியானோ வந்து ப்ளே பண்றாரு. அது ப்ளே பண்ணும்போது பாக்குறாரு. அப்பதான் வந்து அந்த கார்த்திக் சார் இருக்காரு, அவர் வந்துட்டு முன்னாடி அவர் பியானோக்கு முன்னாடி இறந்து கிடக்குறாரு. இத பார்த்தா அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆனாலும் அவருக்கு தான் கண்ணு தெரியாத மாதிரி தான் இருக்காரு. அதனால வந்துட்டு அப்படியே வந்து அதை மேனேஜ் பண்றாரு. அந்த பயம் பதட்டம் இல்ல அந்த மாதிரி ஆச்சரியம் எதுவுமே இல்லாம சாதாரணமா அவர் பாட்டுக்கு வச்சிட்டே இருக்காரு. இதை இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் வரதுக்கு முன்னாடி தான் அவர் வந்துட்டு இவங்களே சிம்ரனை வந்து கொலை பண்ணிருக்காங்க. அதாவது கார்த்திக் வந்து இவங்களே கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இது தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிட்டோம், நம்மளுக்கும் பிரச்சனை அப்படின்றதால ஹீரோ வந்து எதுவுமே கட்டிக்காம அப்படியே அசால்ட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனா உள்ளுக்கு அவருக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கு. ரெண்டாவது என்ன பண்றாரு, ப்ளே பண்ணி முடிச்சிட்டு உடனே ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை காட்டுறவங்க பாத்தீங்கன்னா இவர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி தான். அவர் வந்து போலீஸா இருக்க அந்த படத்துல அவர் வந்து பாத்ரூம்ல நின்னுட்டு இருக்காரு. அது துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்காரு. அதையும் ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி, அதாவது கண்ணு தெரியாதவங்க எப்படி இருப்பாங்க அதே மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. ஆனா இங்க வேற ஏதோ விபரீதம் நடந்திருக்கு அப்படின்றது இப்ப இவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப கார்த்திக் வந்துட்டு பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு வைஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பினார்ல, ஆனா அவர் பெங்களூர் போறதுக்கு உண்மையான பிளான் கிடையாது. அவர் நினைச்சது வந்து என்னன்னா, உண்மையிலேயே இந்த ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிருக்காரு. அதனால அவர் பெங்களூர் போறேன்னு சொல்லிருக்காரு. ஆனா சிம்ரன் பொறுத்தவரைக்கும் அவர் உண்மையிலேயே பெங்களூர் போறாருன்னு நினைச்சிட்டு தான் அவங்க வந்து அஃபேரா இருக்காங்க. யார் கூட, சமுத்திரக்கனி கூட அவங்க அஃபேரா இருக்காங்க. அவர் வந்து வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அந்த டைம்ல இவர் யதார்த்தமா இவர் சர்ப்ரைஸ் பண்ணி இவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு இப்படி பண்ணவும் வந்து அவங்க 2 பேரும் வந்து இவர் கூப்பிட்டு பார்க்கறாரு. சிம்ரன் வந்து கூப்பிடுறாரு. அவங்க வெளியே வர மாதிரி தெரியல, எங்க போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்ப டைனிங் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன் இருக்கு. இது யாரோட கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் அங்க இருந்து சமுத்திரக்கனி வந்து சொல்றாரு. அதுல தான் கார்த்திக் இறந்து போயிட்டாரு. கரெக்ட்டா இப்ப இந்த டைம்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த டைம் வரவும் ஹீரோவும் வந்து வாசிக்கிறதுக்காக அந்த ப்ரோகிராம்காக இப்ப வீட்டுக்குள்ள வரவும் தான் இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதோட இவங்க 2 பேரும் இப்ப வந்து பேசிட்டு இருக்கும்போது இப்ப கரண்ட்ல என்ன நடக்குதோ அதை காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமுத்திரக்கனி இருக்காரு, அவர் இப்ப பாத்ரூம் வந்து வெளியே வராரு. இவங்களும் சிம்ரன் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்த்திக் இருக்காரு, அவர் வந்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அவரோட கையில அந்த வாட்ச் கழட்டுறாங்க. அவரோட மோதிரத்தை வந்து எடுக்கும் அப்படியே உடைச்ச மாதிரி எல்லாம் எடுக்கறாங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்தை அப்படியே ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு இப்ப வெளியே போயிட்டு சத்தம் எல்லாம் கதவு வெளியே போயிட்டு சமுத்திரக்கனி திரும்ப உள்ள வர மாதிரி வராங்க. அவர் கரெக்ட்டா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கார்த்திக் ஆல்ரெடி அவர் வந்து இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் இருக்கிறவர் தானே, அவரோட வாய்ஸ் ஓவர் ஒன்று போடும்போது அவர் உள்ள வந்த மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இவருக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால இந்த செட்டப்லாம் பண்றாங்க. உள்ள அவர் கார்த்திக் வந்த மாதிரி இவங்க சந்தோஷப்பட்ட மாதிரி இந்த ப்ரோகிராம்காக நீங்க இவ்வளவு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப அவங்க சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே அவருக்கு கண்ணு தெரியாத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதோட இதெல்லாம் முடிஞ்ச உடனே டக்குனு அவர் என்ன செய்யறாருன்னா, வந்த சமுத்திரக்கனி என்ன பண்றாருன்னா, ஒரு 10 நிமிஷம் கரெக்ட்டா இருந்து அந்த பெட்டி இருக்குல்ல, அவர் வச்சிருந்த பெட்டி அதை எடுத்து வெளியே கிளம்பிறாரு. உடனே சிம்ரன் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்தாரு, அவசர வேலையா அவர் கிளம்பிட்டாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வேணா நான் கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு, இல்ல வேணாம் நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. தப்பிச்சும் பொழுது அங்க இருந்து இப்ப வெளியே வந்தாரு. வரும்போது அவருக்கு ஒரு யோசனையா இருக்கு. டீ கடை வாசல்ல உட்கார்ந்திருக்காரு. ஒரு ஆளை கொலை பண்ணி போட்டுருக்காங்க, நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப அவருக்கு மனசாட்சி ரொம்ப உறுத்திட்டே இருக்குது. அந்த இடத்துல
பார்த்தீங்கன்னா ஊர்வசி இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா போற வரவங்க எல்லாம் வாண்டடா பிடிச்சி கைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் வந்து குறி சொல்றேன், நான் வந்து ஜோசியம் சொல்றேன், உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாண்டடா பிடிச்சிருக்காங்க. அங்க உள்ளவங்க ஓடி ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு உறுத்திட்டே இருக்கு. பேசாம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதோட இப்போ இவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா ஹீரோ போய் பிடிச்சிருக்காங்க. வா நான் உனக்கு வந்து உன்னோட குறி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஆட்டோல ஏறிட்டு பார்த்தீங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாரு. அங்க போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனோபல இருக்காரு, அவர் தான் ஏட்டா இருப்பார். அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி இப்போ வெயிட் பண்ணுங்க சார், இப்போ வருவாருன்னு சொல்லுவோம். இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி இப்போ சார் வந்துட்டாரு, அவர்ட்ட விஷயத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ பார்க்கறாரு, அங்கே இருக்கான் பார்த்தா சமுத்திரம் இருக்காரு. இப்போ வீட்டில் அவர் வந்து அதாவது கலர் ட்ரெஸ்ல இருந்ததால, அதாவது யூனிஃபார்ம்ல இருந்ததால இவர் கடையில அவர் போலீஸ் இவருக்கு தெரியாம இங்க கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து போலீஸா இருக்காரு தெரிஞ்சோனே இதுக்கு என்ன சொல்றது தெரியாம அப்படியே வந்து சமாளிக்க பார்க்கறாரு. உடனே என்ன கம்ப்ளைண்ட், ஏதோ கொலையாம என்ன கொலை அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரம் கேட்கவும் இந்த ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பூனை வளர்த்திட்டு இருந்தேன், அந்த பூனை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு வந்து அதாவது அந்த போலீஸ்காருக்கு வந்து ஒரு டவுட் வந்து சமுத்திரம் டவுட் வந்து எப்படி பூனை இறந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல, அது கொலை பண்ணிருப்பாங்க, எனக்கு அந்த பக்கத்துல இருக்க அந்த குட்டி பையன் மேல தான் சந்தேகமா இருக்கு, 2 நாள் அந்த பூனை வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லுவோம். சரி வா வீட்டுக்கு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரம் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டு வராங்க. இதுக்கு வந்து அவங்களோட சமுத்திரனோட வைஃப் வந்து வனிதா இருப்பாங்க. அவங்க வந்து கால் பண்ணிட்டு எனக்கு எத்தனை தடவை கால் பண்றது, கால் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களோட வழக்கமான பேச்சு மாதிரி அங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட சரின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வேலையா இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோ கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கண்ணு தெரியாத செக் பண்றதுக்காக நிறைய டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாரு. ஹீரோக்கு தான் ஆல்ரெடி கண்ணு தெரியாத மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆயிடுறாரு. அதோட வந்து பூனை என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் அது வந்து ஒரு கருப்பும் வெள்ளையமா இருக்கும் அப்படின்னு, உனக்கு தான் கண்ணு தெரியாது எப்படி பூனை கலர் மட்டும் கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பவும் இவருக்கு வந்து அந்த சந்தேகம் தெரியல. என்ன பண்றாரு, ஒரு கத்தி எடுத்து நேரா ஹீரோ கிட்ட போறாரு. அது வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு, அதுல போய் படவும் அங்க வந்து ஹீரோ அந்த சத்தத்துல வந்து பூனை எங்க இருந்து பூனை வீட்ல தான் இருக்கு, இவர் வேணும் தானே காணும்னு சொல்லியிருந்தாரு, அது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த தானே மாத்தினாரு. அது உள்ள வரும் ஹீரோ வந்து சுதாரிச்சிட்டு வந்து பூனை கடிச்சிச்சு, வீரோட இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புற மாதிரி பண்றாங்க. அதோட இப்போ வந்துட்டு பப்புக்கு போய் இப்போ ஹீரோ இப்போ வழக்கமா சேர மாதிரி வேலையை வாசிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த சிம்ரன் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ பப்புக்கு வராங்க. அவங்களுக்கும் ஹீரோனுக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருந்திருக்கனால இப்போ ஹீரோ பத்தி அவங்க தெரியாத மாதிரி விசாரிக்கிறாங்க. சிம்ரன் வந்து விசாரிக்கும் போது ஹீரோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பிளைண்ட், கொஞ்ச நாளா தான் இங்க வாசிக்கிறாரு, ஆனா நல்லா வாசிப்பாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ சிம்ரன் வந்து அவர் நோட் விட்டு உட்கார்ந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரும் வாசிச்சிட்டு அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து அடுத்து வந்து நியூஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கார்த்திக் இருக்காரு, நவரச நாயகன் கார்த்திக் வந்து யாரோ கொன்னுட்டு முசிறி ஏரியில வந்து போட்டுருக்காங்க. அலைகள் ஓய்வதில்ல வந்து ஆரம்பிச்சு அவரோட பையனை வந்து நல்லபடியா நடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கூட ஏதோ ஒரு நேத்து வந்து ஏதோ ஒரு நிலம் வாங்குறதுக்காக 1 கோடி ரூபாய் பணம் எடுத்து கூட போயிருந்தா, வெளியூர் போயிருந்தா வந்து அவங்க வைஃப் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவர் யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு பார்ல வந்து ஒருத்தர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு வாட்ச் இருக்கு. அது வந்து யாரோட வாட்ச்னா கார்த்திகோட வாட்ச் தான் இருக்கு. அந்த வாட்ச் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவர் ஒப்படைக்கிறாரு. அது ஒப்படைக்கும் போது இப்போ வந்து சமுத்திரன் வந்து நைஸா அப்படி என்ன பண்றாருன்னா, நீ தான் அவரை கொன்னுட்டு நைஸா டிராமா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கார்த்திகோட பொண்ணு இருக்காங்க சஞ்சனா சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வந்து கேட்கறாரு, வந்து யாரோட வாட்ச், உங்க அப்பாட வாட்ச்? ஆமா இது எங்க அப்பாட வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் வந்து நான் தான் எங்க அப்பாட பிறந்த நாளுக்காக நான் கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. அங்க வந்து இப்போ ஹீரோ வரவும் வந்துட்டு இப்போ சஞ்சனா வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட பேசுறாங்க. உங்களை பத்தி அப்பா என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு, உங்க போட்டோ கூட எனக்கு அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறாங்க. அது வந்து இப்போ அவருக்கு வந்து என்ன முதல்ல நாங்க 1 மணிக்கு வந்திருந்தாரு, அது விஷயமா அவரும் கம்ப்ளைண்ட்ல அவரும் தான ஒரு ஆளா இருப்பாரு. அதோட அதை எழுதும்போது நண்பர் 1 மணிக்கு வந்து அவர் வந்து வர சொல்லியிருந்தாரு, அந்த ப்ரோக்ராம்காக வர சொல்லியிருந்தாரு, நான் வரும்போது அவர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த சஞ்சனா பொண்ணு பக்கத்துல தான் இருக்கு, இந்த ஆளு தான் இந்த சமுத்திரன் தான், இந்த ஆளு போலீஸ்காரன் தான் வந்து உங்க அப்பா கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அவருக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படியே அமைதியா இருக்காரு. இது பாத்தீங்கன்னா இப்போ சிம்ரன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து அஞ்சலி செலுத்துவாங்க, அந்த மாதிரி அந்த இது வச்சிருக்காங்க. எல்லாருமே அதுல கலந்துட்டு இருக்காங்க. இப்போ சிம்ரன் வந்து அழுதுட்டு இருக்காங்க. எப்படி அழறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கல்யாண நாள் கூட வந்தீங்க, ஒரு 10 நிமிஷம் தானே இருந்தீங்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இப்போ வந்து ஹீரோலாம் அங்க உட்கார்ந்திருக்காரு, அதனால இந்த மாதிரி டிராமா போட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க போலீஸ் விசாரணையில இப்படி தான் சொல்றாங்க, அதாவது ஒரு கல்யாண நாளுக்கு இங்க தான் இருந்தாரு, ஒரு 10 நிமிஷத்துல வந்து இருந்துட்டு அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து தான் அவர் அந்த பெட்டி எடுத்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எதிர் வீட்டு பாட்டி இருக்காங்க, அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் அவங்க வந்து எனக்கு கொரியர் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அது கேட்கும் இது என்ன அந்த மாதிரி அங்க யாருமே வரலையே, அன்னைக்கு அந்த ஹீரோ பார்த்தாங்க, அதெல்லாம் இன்னொரு ஆளை பார்த்திருக்காங்க, ஏன்னா இவன் கார்த்திக் வந்து போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இந்த டவுட் வந்த உடனே அந்த பாட்டி என்ன பண்றாங்க, மனோபலக்காரல அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு கார்த்திக் சார் வந்துட்டு அதாவது 11 மணிக்குள்ள அவர் வந்தார்ல, அவர் வந்து அதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கும் போது தானே இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அந்த டைம் தான் வந்தாரு. அவர் வரதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் வந்து என் கூட லிஃப்ட்ல நான் பேங்க்கு போகும்போது இறங்கும்போது அவனும் இறங்கி போனா, அவனை நான் எங்க பார்த்தாலும் அடையாளம் காட்டுவேன், அதாவது சமுத்திரங்க போலீஸ்ன்றது இப்ப பாட்டி மக்கள் தெரியல, அவரை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அந்த அவன் நல்ல வாட்ட சட்டமா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் கார்த்திக் சார் வந்து என்ன ஆச்சுனே தெரியல. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஹீரோ வந்தாங்க. இந்த 3 பேர் தான் அங்க இருந்தது. அந்த 3வது உள்ள வாட்ட சட்டமா ஏன்னா ஹீரோ இங்க தான் இருக்காரு, கார்த்திக் அந்த 3வது ஆள் வந்து எப்பனால நான் காட்டிடுவேன், இன்னொரு தடவை கூப்பிட்டு சிம்ரன் வந்து அதாவது அவரோட வைஃப் வந்து கூப்பிட்டு விசாரிங்க, உண்மை என்ன நல்லா தெரிய வரும், நல்லா கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பியானோ வாசிட்டு இருக்காரு. இப்போ சஞ்சனா இருக்காங்க, அவங்க வந்து அந்த பிள்ளை வந்து என்ன சொல்லுது, நீங்க நல்லா வாசிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து இப்போ மனோபல இருக்காரு, நேரா வந்து சிம்ரன் கிட்ட வந்துட்டு அன்னைக்கு உங்க அபார்ட்மெண்ட்ல வந்து 3வது ஒரு ஆள் வந்தாரு, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மாதிரி யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. அந்த பாட்டிமா பாத்துக்காங்க, அது யார் வந்து என்ன கேட்கவும் இவங்க அப்படியே சமாளிச்சாங்க. அவங்க கொஞ்சம் புத்தி பேதலிச்ச மாதிரி, அவங்க ஏஜ்ல அந்த மாதிரி எல்லாம் இப்படி தான் பார்க்காததெல்லாம் பார்த்துன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேரே மாத்தி விட்டுறாங்க. இப்போ இதோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனோபல என்ன பண்றாரு, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வந்து இப்போ சமுத்திரன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து சொல்றாரு, அதாவது அவர்கிட்ட அவரை பத்தி சொல்றாரு, இந்த மாதிரி 3வது ஒரு ஆள் வந்து பாட்டிமா பாத்துக்காங்க, அந்த மேடம் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து விசாரிச்சோம் அப்படின்னா சரி வரும், அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிமாவே நம்ம ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சா சரியாயிரும், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சமுத்திரன் என்ன பண்றாரு, அவங்க வந்து சீனியர் சிட்டிசன், அவங்க எல்லாம் வந்து ஸ்டேஷன்ல கூப்பிட்டு நம்ம விசாரிக்க கூடாது, நம்ம தான் அவங்க இடத்துக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் பண்றாரு. இதே டைம்ல பாத்தீங்கன்னா சஞ்சனா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள்ட்ட வந்துட்டு வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. ஹீரோ சொல்லித்தரேன்னு சொன்னிருந்தாங்க, அதுக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்காக பாட்டு பிடிச்சி ஏறிட்டு இருக்காரு. ஹீரோ கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்தோம், ஹீரோ இந்த இடத்துக்கு வராங்க, ஏன் கால் பண்ணி எடுக்கவே மாட்டேங்கிற, அன்னைக்கு நைட் நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதுதான் லவ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோக்கு வந்து இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் பத்தி யோசிக்கிறது இல்ல. அவன் டக்குனு ஹீரோனை எப்படி சமாளிக்கிறாருன்னா, அந்த சஞ்சனா பொண்ணு வந்து பாவம் அவங்க அப்பாவோட இறப்புல இருந்து அவ வெளியே வராம இருக்கா, அவளுக்கு நான் வந்து பியானோ சொல்லி கொடுக்கறதா இருக்கா, அவங்க அப்பாவோட பாட்டி சொல்லி கொடுக்கறதா இருக்கேன், நான் அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ இந்த சஞ்சனா பொண்ணு இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்ரன் வீட்ல தான் இருக்கு. இப்போ ஹீரோ வந்து அங்க தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு இடையில வந்து சிம்ரன் வந்து வேற ஒரு பிளான்
பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பிள்ளை நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புது. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளை அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பாட்டி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது டேப்லெட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், பாட்டியும் போயிட்டு உள்ள போய் டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சிம்ரன் வந்து அங்க இல்ல. அவங்க வந்து பால்கனி கிட்ட போய் நிக்கிறாங்க. அவங்களும் போயிட்டு அங்க போய் அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. இப்போ டக்குனு இவங்க என்ன சிம்ரன் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தலைவலிக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ கால் கிட்ட அப்படி குனிற மாதிரி குனிஞ்சு அந்த பாட்டி மாவை அப்படியே தூக்கி பால்கனி வெளியே போட்டுறாங்க அநியாயத்துக்கு. அங்கேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இதையும் வந்து ஹீரோ கரெக்டா தான் வந்துட்டு இருக்காரு. வந்தவொடனே இதையும் ஹீரோ பாத்துறாரு. ஆனா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறதுனால அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்காரு. அப்படியே கண்டுக்காம போயிட்டு அங்க மேல ஏறி போயிட்டு அங்க வந்து அதாவது பெல் அடிப்பாங்க. அடிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் பாட்டி மாவு விழுந்ததுல சத்தம் கேட்கும். சரின்னு சொல்லிட்டு திரும்ப கீழ வராரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் அந்த போனவொடனே பாத்தீங்கன்னா சமுத்திரன் திரும்ப வராரு. வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்கறோம்னு சொல்லி கேக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமா இருக்கு, அதனால வந்து சிசிடிவி எல்லாம் ஃபுட்டேஜ் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து அந்த பாட்டி மாவு வந்து கண்ணாடி வந்து அங்கலாம் கிடக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்துட்டு அவங்க மயக்கம் போட்டு தான் கீழ விழுந்துருக்காங்க போல, தவறி விழுந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல, என்ன பண்றது தெரியாம அங்கங்க வேகமா நடந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா கண்ணு தெரியாதவங்க செய்யற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த குட்டி பையன் வந்து இவரே நோட் விட்டு இவர் செய்யறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இந்த டைம்ல வந்து இந்த சிம்ரன் இருக்காங்க, அவங்க வந்து ஹீரோட வீட்டுக்கு வராங்க. காலையில வந்துட்டு கார்த்திக் சார்க்காக வந்து பூஜை வச்சிருந்தா நீ வரவே இல்லையே, அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து கொஞ்சமா ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறாரு. அதோட ஹீரோ வந்து இப்போ காஃபி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. சரின்னு சொல்லவும் இவர் வழக்கமா காஃபி போடுற மாதிரி போறாரு. பின்னாடி அவங்க வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்து கண்ணு தெரியாத தடவை போடுவாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி அவர் வந்து தடவை காஃபி போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சிம்ரன் வந்து அது அவங்களோட ஃபேஸ்ல வந்து ஒரு பேயோட மாஸ்க் இருக்கும்ல, அந்த மாதிரி மாஸ்க் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவர் எதுவுமே அவர் அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, கண்டுக்காத மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி அவர் நடிக்கிறாரு. இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அதோட இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு காஃபி போட்டு வந்தாச்சு. அப்போ வந்து சுகர் போட்டு கலக்கிட்டு இருக்காரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் வந்து அதாவது சிம்ரன் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் குடிக்க வேண்டிய காஃபில வந்து எதையோ கலக்கிட்டு அதை ஊத்தி கலக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு காஃபிக்கு தொட்டுக்கிறதுக்காக பிஸ்கட் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதாவது எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த மருந்து கலக்குறாங்கல்ல, அதை வந்து தட்டி விட்டுற மாதிரி எந்திரிச்சாரு. இதை பார்த்தா உங்களுக்கு கோவம் ரொம்ப வந்தது. இன்னும் நடிக்காத, உனக்கு கண்ணு தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவர் சொல்ற மாதிரி அவர்கிட்ட ஏம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோ ரொம்ப பயந்துறாரு. கண்ணு எடுத்து நீட்டின கண்ணாடி கலட்டு, உனக்கு கண்ணு தெரியும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், போதும் ரொம்ப நடிக்காத, அன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் நான் நினைச்சேன், அப்ப நீ கண்ணு தெரியும் போது அங்க நான் எப்படி பயந்து தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபப்பட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நான் வந்தப்பவே நான் ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம், எதுக்காக எனக்கு உள்ள கூட்டு போனீங்க, நான் தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன், இதுக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்ல, நான் யாரையும் சொல்ல போறதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நடந்த ரெண்டு கொலைக்குமே வந்து நீதான் சாட்சி, அவன் வந்து கொன்னே தீர்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கண்ணு தெரியல, நீ எதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து நான் மியூசிக் வந்து நல்லா வாசிப்பேன், நான் எவ்வளவு தான் எஃபோர்ட் போட்டு வாசிச்சாலும் வந்து நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. ஆனா கண்ணு தெரியாம இருக்கும்போது தான் வந்து ஃபுல் கான்ஷியஸோட நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி நான் கற்பனை பண்ணிட்டு இப்போ நான் வாசிக்கிறேன். இப்போ நான் வாசிக்கிற சின்னதா விஷயமா இருந்தா கூட பெருசா மக்கள் பேசுறாங்க, அது பெருசா ரசிக்கிறாங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல, நான் எவ்வளவு வாசிச்சாலும் யாருக்குமே அந்த ஒரு திருப்தி இருக்காது. இப்போ ஏன் கார்த்திக் சார் கூட நான் இப்படி வாசிக்கிறது பிடிச்சி போய் தான் வீட்டுக்கே கூப்பிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்றாரு. மட்டும் இல்லாம 2 மாசத்துல நான் வந்து லண்டன் போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே முடியாது, எனக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன தாராளமா நீங்க நம்பலாம் அப்படி இப்படின்னு முடிஞ்சதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு சிம்ரன் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மனசு மாறுது. ஹீரோ உட்கார வச்சு அவங்க கதை சொல்றாங்க. நான் வந்து அவர் கொல்லணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொல்லல, அவர் வந்து பெங்களூர் போய் எனக்கும் அவருக்கு வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்துட்டு இந்த மனோகர் அதாவது இந்த சமுத்திரன் இருக்காரு, அவர் எங்க லைஃப்ல வர வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவர் திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட புத்தி வந்து மாறி போச்சு. நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். அன்னைக்கு அவர் பெங்களூர் போறேன்னு சொன்னதுனால தான் நான் வந்து அந்த சமுத்திரன் வீட்டுக்கு வர வச்சேன். அவர் திடீர்னு வருவார் எனக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் யதார்த்தமா தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து தொண்டை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு. என்ன கலந்த அந்த ஸ்வீட் சாப்பிட்டால அந்த ஸ்வீட்ல ஏதோ கலந்து கொண்டு கொடுத்துட்டாங்க. என்ன கலந்து கேட்டுட்டு ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுறாரு. டக்குனு இவங்க என்ன பண்றாங்க, அவரோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அரைகுறையா மாத்தி விட்டு இவங்களோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அரைகுறையா போட்டு நிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அங்க வராங்க. இப்போ ஹீரோயின் அங்க வந்தவொடனே பாத்தீங்கன்னா குட்டி பையன் இருக்கான், அவன் என்ன பண்றான், அவன் பங்குக்கு ஒரு வீடியோ எடுத்து அந்த ஹீரோயின் காட்டுறான். அதாவது ஹீரோக்கு வந்து நல்லா கண்ணு தெரியுது பாருங்க, அவர் கண்ணு தெரியாம எப்படி நடந்துட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு காட்டணும். ஹீரோயின் வந்து ரொம்ப கோவம் வருது. அப்ப அவனுக்கு கண்ணு தெரிஞ்சு இவனால ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோவமா மேலே ஏறி வராங்க. அவர் அங்க ட்ரெஸ் இல்லாம இருக்காரு. இவங்க வந்து சிம்ரன் வந்து பாத்தீங்கன்னா அரைகுறை ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. இப்போ இவங்க பார்த்தா அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, சஞ்சனாக்கு வந்து மியூசிக் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க தான் நான் வந்தேன், அதாவது கார்த்திக் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி டிராமா போடுறாங்க. இது கேட்டோன்னு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கிருந்து வேகமா அவர் வேற மயக்கத்துல தான் இருக்காரு. இவங்க பாட்டுக்கு அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்துறாங்க. அதோட இப்போ ஹீரோக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சு அவர் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுது. என் பார்வை என்ன செஞ்சேன், என் கண்ணு வந்து என்ன பண்ணேன், நீ தான் ஸ்வீட்ல கலந்து கொடுத்துருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஆமா நான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் சொல்றாங்க. மரியாதை என் பார்வை திருப்பி கொடு, என்ன பண்ண கேட்கும்போது ஆமா இப்போ நீ செய்யலன்னா நான் போலீஸ் போய் சொல்லிடுவேன், நீ தான் கொலை பண்ணல சொல்லும்போது என்ன சொல்ல போறேன், கண்ணால பார்த்து சொல்ல போறேன், நீ சொன்னாலும் யாரும் நம்ப போற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு அங்க கிளம்புறாங்க. அந்த குட்டி பையன் அப்பவும் சும்மா இல்லாம அந்த வீடியோ சிம்ரன் திரும்ப கட்டிங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ பாத்தீங்களா 50 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். அந்த போன் வாங்கி வீடியோ டெலிட் பண்ணிட்டு அங்க அவங்க கிளம்பி போறாங்க. எனக்கு கண்ணு தெரியாம தான் இருக்காரு, கண்ணு தெரியாம வீடியோ கூட சொல்லி டெலிட் பண்ணிட்டு போறாங்க. அந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியல. டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உனக்கு கண்ணு தெரிஞ்சு தெரியாத மாதிரி எங்க நீ நடிச்சிருக்க, அது மட்டும் இல்லாம பல பெண்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்க, நீ உனக்கு எனக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போன் வைக்கிறாங்க. ஹீரோ சொல்ல வர அது கூட அவங்க காதல வாங்குறதா இல்ல, அதோட அவங்க கால கட் பண்ணிடுறாங்க. அதோட இப்போ ஹீரோக்கு வந்து என்ன கண்ணும் போச்சு, இப்போ காதலையும் போயிட்டால அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்திருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க சிம்ரனுக்கும் அந்த சமுத்திரனுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வருது. அவர் வந்து இப்போ ஹீரோயின் அந்த சிம்ரன் என்ன சொல்றாங்க, நான் ஹீரோட கண்ணை வந்து தெரியும் உண்மையிலே கண்ணு தெரியாத மாதிரி நான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவர் என்ன கேட்கறாருன்னா, அவனுக்கு கண்ணு தான் தெரியாது ஆனா பேச முடியல, நாளைக்கு மீடியால போய் பார்த்து சொன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது அவனை கொன்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரன் சொல்றாரு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒன்னும் கொலைகாரி கிடையாது, பாக்குறவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு நீ தான் அவனை ஏதாவது பண்ணிக்கணும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரி வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்க பணம் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்சுட்டு சரி இப்போ வெளியே கிளம்பிடலாம், அந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சமுத்திரன் இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்தாரு. வந்து இப்போ ஹீரோ அடிக்க பாக்குறாரு, அதுக்குள்ள பாக்குறாரு. இப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிச்சு போட்டு அங்க தப்பிச்சு வந்தாரு. தப்பிச்சு வந்தவர் அழகா அப்படியே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வந்து மயங்கி விழுறாரு. அங்க மயங்கி விழுந்தோட பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் வராங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊர்வசி இருக்காங்க, அவங்களும் யோகி பாபு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க, ஹீரோ காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போறாங்க. அங்க வந்து டாக்டர் வந்து கேஎஸ் ரவிக்குமார் இருக்காரு, அவர் தான் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து என்ன மாதிரி டாக்டர்னா ஆர்கன்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி டாக்டர் தான் இருக்காங்க. பண்ணி வந்து உங்களுக்கு குறி சொல்றேன் கையை பிடிச்சி ஒருத்தர் எழுதாங்க, எதுக்காக குறி சொல்ற பேர்ல அவங்களோட கிட்னி அந்த மாதிரி ஈரல் எல்லாத்தையும் வந்து சேல்ஸ் பண்றதுக்காக அவங்க கை பிடிச்சி கூப்பிட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஆர்கன் டொனேஷன் பண்றதுக்காக வந்து ஹீரோ கூட்டிட்டு வந்தாங்க. அதனால யோகி பாபுக்கும் யூரோஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு இவரோட 2 கிட்னி எடுத்து வந்து நம்ம வந்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோகி பாபு என்ன சொல்றாருன்னா, சார் 2 கிட்னி எடுக்கணும், 2 கிட்னி எடுத்தா செத்து போயிடும், ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துப்போம், ஒரு கிட்னி மட்டும் எடுத்துங்க, ஒரு கிட்னி இருக்கட்டும் சொல்லும்போது அப்படிலாம் இறக்கப்பட்டா நம்ம வாழ முடியுமா, நீ வந்து பணத்தை ஆளை காட்டுறதோட வேலை முடிச்சு பணத்தை வாங்கிட்டு இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் என்ன சொல்றாரு, ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து கண் ஆபரேஷன் பண்றதுக்காக வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க அவரோட கிட்னி எடுக்கிறதுக்கு. அதோட இப்போ ஹீரோக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஊர்வசி இருக்காங்க, அன்னைக்கு உங்களுக்கு நான் ஆட்டோ பிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோகி பாபு ஒரு சரிமுகமாயிக்கிறாங்க. ஓ இவங்க 2 பேரும் நமக்கு நல்லதா செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் நம்புறாரு.
சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் இப்ப நம்பிட்டு இருக்காரு. அவங்க ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி ஆபரேஷன் கூட்டி வந்திருக்காங்க. இப்ப அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் ரவிக்குமார் அவருக்கு வந்து அவங்க வைஃப் கால் பண்ணும்போது இவர் வந்து சத்தம் போடுறாரு. எத்தனை டைம் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது கால் பண்ணாத வைஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆபரேஷன் தியேட்டர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி உங்க கிட்னி எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும். சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல இதெல்லாம் பாக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து என்ன பண்ற அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணா நான் பணம் கொடுக்குறேன். நீங்க கிட்னி எடுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அதை நம்ப தயாராவே இல்ல. ஆனா அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே கார்த்திக் சார் வந்து அங்க கிளம்பும்போது வந்து 1 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு தான போய் வந்து பிசினஸ் பண்றது அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதா போறது. இப்ப அந்த அவர் இறந்துட்டாருன்னா 1 கோடி ரூபாய் பணம் வந்து சிம்ரன் கிட்ட தான் இருக்கும். அது எப்படியாவது எடுக்கலாம் மாதிரி அவர் இப்ப பிளான் பண்ணி தான் கிட்னியை காப்பாத்திக்க முயற்சி பண்றாரு. ஹீரோவும் எவ்வளவு கெஞ்சறாரு கதறாரு யாருமே நம்பறதா இல்ல. நீ வந்து இப்ப போய் சொல்லி எஸ்கேப் பாக்குற எங்களுக்கு எப்பயாவது அந்த மாதிரி கிட்னி கிடைக்கும்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு அன்னைக்கு நீங்க காட்டு புடிச்சு கொடுக்கும்போது அவங்க கையில பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பச்சை குத்தி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தை சொல்றாரு. கண்ணு தெரியாருக்கு அப்ப பாத்துக்காரங்க அதே மாதிரி அவங்க பச்சை குத்திருப்பாங்க. அப்ப உண்மையிலேயே உனக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த வந்து சிம்ரன் இருக்கல வந்துட்டு பணம் 1 கோடி ரூபாய் பணத்துக்காக வந்து புடிச்சனே கொண்டவ அவகிட்ட பணம் இருக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணா கண்டிப்பா அந்த பணத்தை அடிச்சலாம் அப்படின்னு ஆபரேஷன் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க அந்த பணத்தை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்ப இதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப சமுத்திரக்கனி வந்து திரும்ப வந்து சிம்ரன் பக்கம் வராரு. அப்ப வந்து நான் கொல்ல அந்த போன தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிம்ரன் என்ன சொன்னாங்க இவர் சொன்ன பாயிண்ட் அவர்ட்ட திரும்ப சொல்றாங்க அவனுக்கு கண்ணு தான் தெரியாது நல்லா பேச வர நாளைக்கு அவன் மீடியாக்கு போயிட்டானா சரி வராது அவனை எப்படியாவது கொண்டுடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இவர் வந்து போலீஸ்காரங்க எல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து அதாவது ஹீரோ வந்து தேட சொல்லிடுறாரு. அவர் ஒரு பக்கம் தேடி இருக்காரு. இப்ப வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. சிம்ரன் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. இங்க வந்து சஞ்சனா இருக்காங்க அந்த பிள்ளைக்கு வந்து பியானோ சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சிருது. உடனே சிம்ரன் என்ன கேக்குறாங்க நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அதோட ஹீரோ வச்சுட்டு இவங்க வந்து கூட்டிட்டு வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து சமுத்திரக்கனிக்கு கால் பண்ணிட்டு ஹீரோ வந்து என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த முசிறி ஏரி இருக்குல்ல அதாவது கார்த்திகா தூக்கி போட்டாங்க அந்த ஏரிக்கு அவனை கூட்டிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப போற வழியில ஹீரோ வந்து அந்த சிம்ரன் கிட்ட என்ன கேக்குறாருன்னா மரியாதையா வந்துட்டு எனக்கு வந்து நீ உன்னாதான் பார்வை போச்சு எனக்கு 10 லட்சம் ஆகும் அதை திரும்ப கொண்டு வரதுக்கு நீ அதை கொடுத்துட்டீங்கன்னா சரியில்லை அப்படின்னா நான் மீடியா கிட்ட சஞ்சனா கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு கண்ணு தெரியாத நீ சொல்லி யார் நம்ப போறா அப்படின்ற மாதிரி அவங்க கர்ம சிரிச்சிட்டே வராங்க. வர வழியில பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கிட்ட வந்து ஒரு ஆட்டோ நிக்குது. எவ்வளவு ஹார்ன் அடிச்சு பாக்குறாங்க நவரவே மாட்டேங்குது அந்த ஆட்டோ. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆட்டோல வந்துட்டு யோகி பாபு ஒரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எவ்வளவு சொல்லி பாக்குறாரு அவங்க பாட்டுக்கு கிண்டலா பண்ணி பேசிட்டே இருக்கும். இவருக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இப்ப ஹீரோ சிம்ரன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. இப்ப என்ன பண்றாங்க மயக்கம் மருந்து கட்சி இருக்கல சிம்ரன் மொத்தல வச்சு அவங்க மயக்கமாக வச்சு அவங்க கூட்டு போய் கட்டி போடுறாங்க. அதாவது இப்ப உங்களோட பிளான் தானே எல்லாரும் அப்படி கட்டி போட்டு என்ன பண்றாங்க சமுத்திரக்கனோட வைஃப் இருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கலாம் டிடெக்டிவ் ஏஜென்ட் உங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த கொலைக்கு வந்து கார்த்திக் சாரோட கொலைக்கு வந்து சம்மந்தம் இருக்கு. அதனால நாளைக்கு அது எங்களுக்கு தெரியும் அதுக்கான எவிடன்ஸ் எங்கள்ட்ட இருக்கு. அது 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தான் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிரட்டுறாங்க பிளாக்மெயில் பண்றாங்க. இது கேட்டு இப்ப வனிதா இருக்காங்க சமுத்திரக்கனோட வைஃப் தான் வனிதா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கோவம் வந்து உடனே அவரோட ஹஸ்பண்டோட கண்ணை எடுத்து வச்சு நான் இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சுட போறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. உடனே அவங்க வந்து சுடாம அவர்கிட்ட கண்ணை கொடுத்து நீ ஆரம்பிச்ச பிரச்சனை நீயா போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடத்திட்டு போனவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்ரனோட கார் இருக்கு அதை வந்து அந்த முசிறி ஏரியிலே தூக்கி போட்டுறாங்க. இப்ப எல்லாரும் மீடியால எப்படி பேசுறாங்க கார்த்திக் சார் இறந்த உடனே அவரோட வைஃப் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை இவங்க வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவங்க பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே இப்ப இவங்க கேக்குறாங்க என்ன கட்டி போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க புருஷனை கொண்டவங்க மாதிரி பொம்பளை இந்த மாதிரி இதுவே வந்து ரொம்ப கம்மி தான் உனக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு திட்டுறாங்க. உடனே இவங்க பாவமா என்ன சொல்றாங்க நான் வந்து வேணும்னே கொல்லல அன்னைக்கு அவர் கொல்லுன்ற எண்ணமும் எங்களுக்கு இல்ல எங்களுக்குள்ள நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி இவர் திடீர்னு பெங்களூர் தான் போறேன்னு சொல்லி திடீர்னு வருவாரு எனக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி வந்த உடனே வந்துட்டு அவர் அந்த முன்னாடி அந்த டேபிள்ல இருக்க கண்ணை வந்து எடுத்துட்டாரு. அதனால தான் தெரியாம அதாவது சமுத்திரம் தெரியாம தான் சுட்டுப்பாரு. சுடும்போது பாத்தீங்கன்னா அவரோட தலையில பட்டு அவர் வந்து இறந்து போயிட்டாரு. நானே என்ன பண்றது முடிச்சிட்டு தான் அப்படின்ற ரொம்ப பாவமா பேசுறாங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த லூசு பாட்டி வர தெரியாம பார்த்து வந்துருச்சு. அது ஏதாவது பத்த வச்சு ஏதாவது சொல்லும் அப்படின்றதால அதையும் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாட்டுக்கு எல்லா உண்மையும் சொல்லும் வந்து யோகி பாபு வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. சாட்சியே இல்ல சாட்சி இல்லன்னு சொன்னீங்க எல்லாமே சாட்சி ரெக்கார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிம்ரன் பத்தி என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட ரத்தத்தை எடுத்து கேஸ் ரவிக்குமார் அவர் வந்து பிளட் சாம்பிள் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட கண்ணை எடுத்து ஹீரோக்கு வச்சலாம் அவங்களோட கிட்னி வந்து வேலை பேசலான்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப சமுத்திரக்கனிக்கு கால் பண்ணிட்டு வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு எவிடன்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் அங்க பணத்தை எடுத்து வரதா இருக்காரு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த பிளட் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணல அந்த ரிசல்ட் வந்துருது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா யோகி பாபு ஊர்வசி சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்துல கட்டி போட்டுறாங்க. அதாவது இப்ப இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து அவங்க 2 பேரும் அப்படியே எடுத்துட்டு ஹீரோ வந்து ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. ஹீரோ அவங்க எங்க கட்டி போட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிம்ரன் கட்டி போட்டாங்க. அதுக்கு பக்கத்துல ஹீரோ கட்டி போட்டாங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ சிம்ரன் வந்து ஹீரோ வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ என்கிட்டயே வா நான் உங்க கட்ட அவுத்துறேன் அதுக்கு நீ கட்ட அவுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இப்போ அவர் வந்து அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கட்ட அவுத்துறாங்க. இப்போ இவங்க வந்து அவர் வந்து இவர் அவுத்துறல அதுக்குள்ள இவங்க அவுத்துறாங்க. அவுத்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து துரத்திட்டே வர பாக்குறாங்க. அதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரக்கனி வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு எவிடன்ஸ் எங்க கேட்கும்போது யோகி பாபு வந்து பணத்தை வாங்கிட்டு எவிடன்ஸ் வந்து ஊர்வசிக்கிட்ட இருக்காங்க போய் வாங்கி அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு அவர் போகும்போது இவர் பின்னாடி துரத்திட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கட்டடத்துல இருந்து ஒரு கம்பி வந்து யோகி பாபு கழுத்து கிட்ட வந்து அப்படியே குத்திற மாதிரி இருக்கு. அப்படியே அங்கே அவர் வந்து சாஞ்சு விளையாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஊர்வசிக்கிட்ட எவிடன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமுத்திரக்கனி வந்து அவங்கள துரத்திட்டு போறாரு. இப்போ அந்த டைம்ல வந்து இவர் வந்து யோகி பாபு வந்து அவர் வராரு அவர் வந்து அதை புடுங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க வந்து லிஃப்ட்ல தான் சமுத்திரக்கனி ஏறும்போது லிஃப்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அங்க தப்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் அங்க வெளியே வந்தாரு. அதோட இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஊர்வசி என்ன பண்றாங்க கட்டையால வந்து சமுத்திரக்கனி அடிச்சு போட்டு யோகி பாபு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் சிம்ரன் இருக்காங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க கொல்ல போறாங்க. அப்புறம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டாக்டர் வராரு. டாக்டர் வர பார்த்த உடனே சிம்ரன் வந்து அவரையும் கொல்ல போறாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து சிம்ரன் அடிச்சு போட்டு டாக்டர் வந்து காப்பாத்திறாரு. டாக்டருக்கு என்னன்னா இவனை காப்பாத்திட்டாங்க அப்படின்றதுனால அந்த சிம்ரன் கட்டி கையை கால கட்டி வந்து டிக்கிக்குள்ள போட்டு இப்போ ஹீரோ வந்து கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஊர்வசி வந்து யோகி பாபு வச்சுட்டு எப்படியாவது காப்பாத்திருங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேக் சமுத்திரம் வாங்கிட்டு அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேப்பர் பணமா இருக்கு இப்படி ஏமாந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்க யோகி பாபுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கிறதுனால அவர் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு வேலை முடியல அப்படின்னா வந்து அவரோட உறுப்புகள் எல்லாம் வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஹெல்ப் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஊர்வசி ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ கூட்டிட்டு அவர் வந்து வெளியே கிளம்புறாரு. எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்காரு. நம்ம வந்து துபாய்க்கு போறோம் அப்படின்றாரு. எதுக்கு கேட்கும்போது பிரைவேட் ஜெட்ல போறோம். ஏன் அப்படின்னா அங்க உள்ள ஷேக் இருக்காரு அவரோட பொண்ணுக்கு வந்து லிவர் வந்து இதாயிடுச்சு அதை வந்து மாத்தணும். அதோட பிளட் சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது வந்து இந்த சிம்ரன் இருக்காங்க அவங்களோட பிளட் சாம்பிள் வந்து பொருத்தமா இருக்கு. அதனால அவங்களோட லிவர் வந்து தான் கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு வைக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அதோட அந்த சீன் அங்கேயே முடியுது. இப்போ பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து அந்த லண்டன்ல இருக்காரு. அவரோட ப்ரோகிராம் வந்து நல்லபடியா போய் எல்லாருமே பிடிச்சிருந்து எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. அங்க தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் எப்பவுமே லண்டன்ல தான் வருவாங்க. அதனால இப்போ லண்டன்ல அவங்க இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ பத்தி தனியா பத்தி பேசுறாங்க. அப்ப ஹீரோ வந்து நடந்த எல்லா விஷயம் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. மட்டும் இல்லாம இன்னைக்கு டாக்டர் கூட வந்துட்டு இருந்தால அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீனும் காட்டுவாங்க. அப்ப வந்து அவ அந்த சிம்ரன் கொடுத்த வாக்குமூலம் இருக்குல்ல அதை வச்சு எப்படியாவது போலீஸ்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு டாக்டர் என்ன சொல்வாருன்னா அவளை வந்து போலீஸ் ஒப்படைச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு இருக்கு அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு இவளோட ஆர்கன்ஸ் வந்து நம்ம டொனேட் பண்ணா அதை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவளோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவளோட கண்ணை கூட எடுத்து நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அதோட வந்துட்டு அந்த டிக்கில இருக்க சிம்ரன் வந்து சத்தம் போடவும் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் இறங்கி போறாரு. போய் மயக்க ஊசி போட போனவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் அடிச்சு போட்டு அவங்க இறங்கி வந்து கார்
ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. காருக்குள்ள வந்து அவங்க தான் உட்கார்றாங்கன்னு தெரியாம இவர் டாக்டர் தான் கார் ஓட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, அவள் சிம்ரன் வந்து விட்டுருவா, அவ வந்து பாவம், அவளுக்கு வந்து எதுவும் தெரியாது, யதார்த்தமா தான் அவ தெரியாதனமா தான் கொலை பண்ணிட்டா, அவள நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இதை கேட்ட உடனே சிம்ரனுக்கு வந்து கண் கலங்குது. உடனே வந்துட்டு இறங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாங்க. ஹீரோக்கு வந்து இப்பதான் வந்து வேற ஆள் வந்து உட்கார்ந்திருக்காங்க, சிம்ரன் வந்து உட்கார்ந்திருக்காங்க தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி போலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதாவது ஹீரோ வந்து தன்னை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, தன் மேல இறக்க போறாரு, அவர் கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதோட இறங்கி விட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க கார் எடுத்து வேகமா போயிடுறாங்க. அங்க இருந்து வேகமா திரும்ப ஹீரோ இடிக்கிறதுக்காக வேகமா வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா வரும்போது அப்பதான் படத்துல வந்து ஸ்டார்டிங்ல அந்த முட்டைகோசு தோட்டத்துல வந்து முயல் வந்து ஆட்டம் போட்டு இருந்துச்சுல, அந்த முயலை ஷூட் பண்றதுக்காக அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அந்த முயல் வந்து இஷ்டத்துக்கு ஓடும்போது இந்த காருக்கு குறுக்காப்புல அது வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த முயல் வருதுன்னு சொல்லிட்டு உங்க கார் இந்த பக்கம் திருப்புவாங்க. அப்படியே அந்த கார் வந்து சுருண்டு புரண்டு போய் விழுந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிரும். அதோட வந்துட்டு அந்த சிம்ரன் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, நான் லண்டன் வந்து அப்படின்ற மாதிரி மட்டும் ஹீரோயின் சொல்றாரு. ஹீரோயின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, எது என்கிட்ட நீ எதுவுமே சொல்லாம இருந்துட்டு அந்த சிம்ரன் வந்து நீ சும்மா விட்டு கூடாது, கண்டிப்பா போலீஸ் பிடிச்சு கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் அவ கண்ணையாவது எடுத்து உனக்கு நீ வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்போ அவங்க கேட்கவும் ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா வராரு. ஆனா அங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கூக்கு மாதிரி இருக்கு, அது கரெக்டா அவரோட ஸ்டிக் வச்சு அடிக்கிறாரு. அதுல இருந்து இப்போ ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. திரும்ப கண்ணு தெரியாத மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோயின். எதுக்கு ஒருவேளை அந்த மியூசிக்கு வந்து அவர் இதா இருக்கணும் அப்படின்றதுக்காக நடிக்கிறாரோ தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரணம் இல்லாம வேற ஒரு காரணம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் எத்தனை காலத்துக்கு அந்த மாதிரி காரணம் சொல்லலாம், சோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் கூட நினைச்சிருக்கலாம். அதோட இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ரன் இருக்காங்க, அவங்க வந்து ஒத்த கண்ணில் கட்டு போட்டு வந்துட்டு ஹீரோக்கு வந்து மேக்கப் போட்டு இருக்காங்க. அதோட இப்போ லாஸ்ட் சீன் அதை வச்சு இப்படி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பக்காவா எல்லாரும் அவங்க கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல எல்லா கேரக்டர் பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.